நானும் ஜெயிலுக்கு போறேன் பாத்துக்க நானும் ஜெயிலுக்கு. வணக்கம் மக்களே, வெல்கம் டு த TN18 vlog. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் இந்தியாவோட ஒரு அழகான மலை தான் வெஸ்டர்ன் காட்ஸ். ஸோ அந்த வெஸ்டர்ன் காட்ஸில் கேரளா ஸ்டேட்டில் இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் அமைஞ்சிருக்கிறது தான் வந்து இந்த காந்தலூர். ஸோ அந்த காந்தலூர் தான் நம்ம இன்னைக்கு ஃபுல்லாகவே சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க. காந்தலூர் அப்படின்னு சொன்னாலே காந்தலூரில் என்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜீப் ரைடு தான். ஸோ காந்தலூருக்கு நீங்கள் ட்ரிப் வரீங்க அப்படின்னாவே நீங்கள் ஜீப் ரைடு தான் ப்ரிப்பேர் பண்ணணும். அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய இடம் இங்கே இருக்கக்கூடிய லொக்கேஷன் எல்லாமே ஜீப் வழியில் மட்டும்தான் நம்மளால் ரீச் பண்ண முடியும். ஸோ ஜீப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3500 to 4000 வந்து இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இன்னொரு அதிசயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜீப்பில் கம்மி, இன்னொரு ஜீப்பில் ப்ரைஸ் அதிகம், அந்த மாதிரி கிடையாது. ஸோ இந்த காந்தலூர் ஃபுல்லாகவே இருக்க ஜீப்ஸ் எல்லாமே மொத்தமாக வந்து ஒரு யூனியனில் தான் இருக்காங்க. ஸோ 3500 4000 பேஸ்ட் ஆன் தட் சீசன். ஸோ நீங்கள் வந்து காந்தலூர் வந்தாலே ஒரு ஜீப்பை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ தான் இங்கே இருக்க எல்லா இடத்தையும் வேறு லெவலில் நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ அப்படி நம்ம ஜீப் எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லொக்கேஷன் போயிட்டுருக்கோம். ஸோ காந்தலூர்லேயே ரொம்பவே ஃபேமஸ், நிறைய யூடியூபர்ஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த லொக்கேஷன் தான் முருகன் மலை. இந்த காந்தலூர் ஃபேமஸ் அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம சவுத் இந்தியாவிலே வந்து ஆப்பிள் வளரக்கூடிய ஒரே இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த காந்தலூர் மட்டும்தான். ஆப்பிள் மட்டும் இல்லை, ஆரஞ்ச், ஸ்ட்ராபெரி, பிளாக்பெரி, கூஸ்பெரி, அப்புறம் நிறைய விதமான ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க. காந்தலூரை 2 விதமாக நம்மளால் ரீச் பண்ண முடியும். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பழனி போயிட்டு பழனியிலேருந்து நேராக நீங்கள் காந்தலூர் ரீச் ஆகிடலாம் டுவார்ட்ஸ் வந்து மூணாறு வழியில். அப்படி இல்லை அப்படின்னா திண்டுக்கல் போயிட்டு, திண்டுக்கல்லேருந்து தேனி போயிட்டு அந்த கேப் ரோடு வழியாக நீங்கள் போயிட்டு மூணாறு போயிட்டு அப்புறமா காந்தலூர் ரீச் பண்ண முடியும். நம்மளுடைய ஃபஸ்ட்டு லொக்கேஷனான முருகன் மலையை ரீச் பண்ணிட்டோம். ஸோ முருகன் மலையோடைய வழி தான் இது. அந்த ரோடை பார்த்தா இந்த ஜீப் எப்படி தான் போக போகுதுன்னே தெரியல. ஆனால் ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக நமக்கு இருக்க போகுது. ஸோ ஒரே வழி தான் அந்த ஜீப் போகிறதுக்கு. அந்த இதில் 2 ஜீப் ஒரேடியாக கிராஸும் பண்ண முடியாது. ஸோ அந்த வீடியோ நீங்களே பாருங்கள். அந்த ஜீப்பை அடித்து நொறுக்குறாங்க. ஆனால் மகேந்திராலேயே ஒரு பயங்கரமான வெர்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த தார் வெர்ஷன் தான். ஸோ தார் பார்த்தீங்கன்னாவே இதுலேருந்து தான் வந்து லான்ச் பண்ணாங்க, எல்லாத்தையும் மாடிஃபை பண்ணி. ஜம்ப் பண்ணி வெளியே போயிடு. நீ போடா, நீ கம்மி, நீ போட லேண்ட்ஸ்கேப்ல இருந்தா லேண்ட்ஸ்கேப் போச்சு. ஓடு அங்கே போயிடு, லாஸ்ட் போயிடு. அப்படியே லாஸ்ட் போயிடு, மேலே இரு. எப்படியோ பிளான் பண்ணி ஒருத்தனை வெளியே துரத்தி விட்டேன் வீடியோ எடுக்கிறதுக்காக. ஆனால் அந்த வீடியோ எப்படி வரப்போகுதுன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியல. வெளியே எடுத்து பார்க்கும்போது தான் தெரியும் அந்த வீடியோ வந்து நல்லா இருந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி. அந்த ஆடு சிக்கிச்சு, நம்ம வெளியே துரத்தி விட்டோம். நீ வரலாம் பிடிச்சி பாருங்க. நல்லா இருக்கா, கஷ்டப்பட்டு யூஸ் பண்றதுடா. சரி ஓட்டுறாங்கல்ல ஜீப் மேல ஒன்றா. என் போன் கீழே வந்துடுறா. எங்க வந்து போறா? இல்ல நான் பாயில தான் இது டங்கிங் சேஞ்ச் பார்த்தேன். கேமரா என்ன ப்ராப்ளம்? எங்க போய் அங்கே தான். எப்படியோ ஜீப் அந்த குலுங்கி ஹில் டாப்புக்கு ஏறி வந்துட்டோம். ஸோ முருகன் மலையோட வியூ இதுதான். ஸோ பார்க்குறப்பே ரொம்ப அமேசிங்காக இருக்குது இந்த வியூவு. ஏர்லி மார்னிங் வந்ததால் இங்கே கூட்டம் பெருசாக இல்லை. ஆனால் ஒரு 1 hour இல்லை 2 hours ஆச்சு அப்படின்னாவே
ஒரு 7:30லேருந்து 8க்குள்ளே நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த வியூ செம்ம சூப்பராக இருக்கும். ஒருவேளை நீங்கள் 9 o'clock அந்த மாதிரி கிளம்புனீங்கன்னா இங்கே கூட்டமும் அதிகமாக இருக்கும். அந்த வியூ நமக்கு வந்து சன்ரைஸோடைய வியூ நமக்கு அந்த அளவுக்கு இங்கே தெரியாது. ஸோ அதனால் இயர்லி மார்னிங்ஸு அப்படின்னா சன்செட்டை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா இந்த லொக்கேஷனை என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஐயா வேண்டிட்டு பயன் ஆரம்பிப்போம். அதே ஒரு அந்த ஜம்ப்ல வீடியோ சத்யா பாய் அண்ணா கிட்ட போன் வாங்கி ஜம்ப் பண்றீங்க. இல்லை நான் இறங்கிக்கலாம். சரிங்க சத்யா.